தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் தற்போது பரவும் வைரஸ் வீரியமில்லாதது, மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவமனை வளாகத்திற்கு வரக்கூடியவர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் கணிசமாக உயர்ந்த வண்ணம் இருக்கும் நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம், தனிநபர் இடைவெளி, சோப்பு போட்டு கைகளை கழுவுவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஒரே நாளில் 685 அதிகரித்து மொத்த பாதிப்பு 3395 உயர்ந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கேரளாவில் 1336 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் 467 பேருக்கும், டெல்லியில் 375 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக 27 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 148 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் அல்ல என்றார். ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா, இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. கோவை அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டதால் மக்கள் குழப்பமும் அதிர்ச்சியும் அடைந்தனர். தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாத்து வர வேண்டும். மாஸ்க் கட்டாயமாக அணிஞ்சு வர வேண்டும். தயவு செஞ்சு மாஸ்க் இல்லாம உள்ள வராதீங்கம்மா. தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு வாங்க. ஆனால் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவமனையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனம் தன் ஊழியர்களை மாஸ்க் மற்றும் கையுறை அணிய அறிவுறுத்தியது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும், அதுகுறித்து தனியார் நிறுவனத்திடம் விசாரணை நடைபெறுவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த சேத்துக்குழி கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசன் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும் 50 வயதிற்கு மேற்பட்டோர் முகக்கவசம் அணிந்து வர மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.